நேஹாக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமா, மைதிலி எங்க இருக்கா? அவளை பார்க்கவே இல்ல. அவளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும்ல. அவ இப்ப வந்துருவா. த்ரிஷா, ஒரு நிமிஷம் இருங்க, அவகிட்ட கேட்டு சொல்றேன். மைத்திலி எங்கம்மா போனா? ரெடி ஆயிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி, ராஜ் மாமாவும் அங்கிளும் வந்துட்டாங்க? இல்ல, இன்னும் அவங்க வரல. எப்படியும் வந்துருவாங்க. சரி, பிரக்யாக்கா வந்துட்டாங்களா? பிரக்யா எப்பவோ வந்துட்டா. அப்படியா? ஆலியா, யாரை திட்டிக்கிட்டு இருக்க? அந்த ஸ்டூபிட் கிங் தான். அவன் என்ன கீழே தள்ளி விட்டுட்டா. You know what? இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. அந்த பிரக்யாவும் அவனும் ஒரே மாதிரி. And I just don't like him. I also don't like him. பிரக்யாக்காவோட ஹஸ்பண்ட் அப்படி இப்படி இருக்க முடியும். ஒன் செகண்ட். நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. அத புரிஞ்சுக்கோ த்ரிஷா. அர்த்தம் எதுவா இருந்தாலும் டாபிக் சேம் தானே. லிசன் த்ரிஷா. என்ன பண்றீங்க நீங்க? இங்கேயும் சண்டை போடுவீங்களா? நேகா என்கேஜ்மெண்ட் மைத்திலிக்கு பிடிக்காம நடக்குது. இந்த சமயத்துல மத்தவங்க நம்மளை பத்தி பேச யாருக்கும் எந்த வாய்ப்பும் நம்ம கொடுக்க கூடாது. நான் அப்படி எந்த வேலையும் பண்ண மாட்டாத. எனக்கு இந்த கல்யாணம் ஹாப்பி தான். அண்ட் எனக்கு தெரியும் நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க. நான் ஒன்னும் சந்தோஷமா இல்ல த்ரிஷா. நான் இந்த கல்யாணத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா நேகாவுக்கு தருணை பிடிச்சிருக்கிறது மட்டும் இல்ல, அவனை தான் இவ லவ் பண்றா. உண்மையா காதலிக்கிற யாரையுமே நம்மளால பிரிக்கவே முடியாது. இதெல்லாம் மைத்திலி முன்னாடி நீ பேசாதம்மா. அவ ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. இப்ப அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணு அவங்க சந்தோஷமா பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். கடவுள் புண்ணியத்துல அப்படித்தான் நடக்கணும். சரி, பிரக்யாக்கா எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க? அட, பிரக்யா உன்னதான் தேடிட்டு போனா? இல்ல, இப்ப வரைக்கும் அவங்க என்ன பாக்கல. எங்க போனா? த்ரிஷாவை பாக்குறான்னா அப்ப எங்க போயிருப்பா? அப்படின்னா அக்கா மாமா கூட தான் இருப்பாங்க. ஒருவேளை அண்ணனோட ரூமுக்கு போயிருப்பாளா? கைஸ், நான் அண்ணனை பாத்துட்டு வரேன். நான் பிரக்யாக்காவை மீட் பண்ணிட்டு வரேன். நான் வரேன். நேஹா தரனோட ஜாதகத்தை காட்டினா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ஜாதகம் காட்டி என்ன பிரயோஜனம்? தலையெழுத்துல என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். உங்ககிட்ட நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையா? கரெக்ட். அது சரி, நீ நாளைக்கு என்ன பண்ற? எதுக்கு? எதுக்குன்னா என்ன அர்த்தம்? கேட்டதுக்கு பதில் சொல்ல. நாளைக்கு நீ என்ன பண்ற? நாளைக்கு மதியம் 2க்கு அப்புறம் ஃப்ரீ தான். பர்ஃபெக்ட். அப்போ நாளைக்கு எனக்காக ஷாப்பிங் பண்றியா? எதுக்கு? எதுக்குன்னா நான் பண்ற ஹெல்ப்பை வச்சு நீங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்கன்னு தோணல? என்ன ஹெல்ப்? என்ன பெரிய ஹெல்ப்? இது உன்னோட டியூட்டிமா. தருண் நேஹா கல்யாணத்தை நடத்தி வைக்கிற பொறுப்பு நம்ம 2 பேருதுன்னு மறந்துடாத. நேஹாவோட ஷாப்பிங்கோ என்னோடதோ, டியூட்டி உன்னோடது. அண்ட் அது மட்டும் இல்ல, நீ பொண்ணு வீட்டு சைடுங்கிறதுனால எந்த வேலையும் முடியாதுன்னு சொல்லவே கூடாது. பொண்ணு வீட்டுக்காரங்களா? நான் வந்து தருண் சைடு, பையன் வீட்டு சைடு நானு. தருண் உனக்கு ஜஸ்ட் 4 நாளா தான் பழக்கம். ஆனா நேஹா உனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அதுவும் எப்பத்துல இருந்து? பப்ளியா இருந்ததுல இருந்து. நீ அவளோட சித்தியா இருந்திருக்க. தருணோட நீ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட இந்த வீட்டோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் உனக்கு அதிகம். பிரபா, கிரானி, த்ரிஷா எல்லாரும் என்ன சொன்னாங்க? இன்னைக்கும் அவ இந்த வீட்டு பொண்ணுதான். அதனால மத்த ரிலேஷன்ஷிப்ஸை மறந்துரு அண்ட் இதையே கடைப்பிடி. நீ பொண்ணு வீட்டு சைடு தான். ஆனா நான் முடிச்சு போட்டு விடுவேன்ல, அப்ப நான் பையன் வீட்டு சைடு தான். அவங்க சைடு இல்ல, அவங்க சைடு கூட. நீ 2 சைடு இருந்துக்கோ. இது பாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இல்லனா இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ்ஸோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி நல்லாவா இருக்கும்? 2 பேருக்கும் நோஸ் கட் ஆயிடாது? Do you want our noses to be cut? No way. உங்ககிட்ட நல்ல ட்ரெஸ் எதுவுமே இல்ல. நாளைக்கு போய் நாம ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். அப்போ இப்போ என்ன பண்றது? என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறது? இதெல்லாம் நீ எப்படி பண்ற? This is just too good. இதுதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இது இங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ எப்பவுமே எனக்காக பெஸ்ட் தான் செலக்ட் பண்ற. இந்த ட்ரெஸ்ல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துலயும் நான் உன்னை மிஸ் பண்றேன். கனவுகளில் வாழ்ந்த நாளை கண் எதிரே பார்க்கிறேன். கதைகளிலே கேட்ட பெண்ணா திரும்பி திரும்பி பார்க்கிறேன். அங்கும் எங்கும் போடும் கால்கள் அது அசைய மறுத்த ப்ரோச்சா நான் பாக்குறேன். இடத்தில் இன்னும் நிற்க இதயம் கூட ஏங்கது. என்னானதோ ஏதானதோ
கண்ணாடி போல் உடைந்திடும் மனது கவிதை ஒன்று பார்த்து போக கண்கள் கலங்கினான் மழையும் சாயத்தாக விழிகள் எல்லாம் கேள்வி கேட்க எங்கேயோ பார்த்த மயக்கம் எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம் தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ற மாயம் மாயம் கண் திறந்திகள் பார்க்கும் போது கடவுளை நம்பும் மனது. ஆதி அந்தமும் மறந்து உன் அருகில் கரைந்து நான் போனேன். ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறது. இவள் தானே உந்தன் பாதி கடவுள் பதில் கேட்கிறது. வியந்த வியந்த உடைந்த உடைந்து சரிந்த சரிந்த நிறைந்த நிறைந்து எந்த நிமிடம் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எங்க போறீங்க? ஐ மீன் எங்க போறீங்க நீங்க? நான் அண்ணனை பார்க்க போறேன். ஓ, நானும் வரேன். தனியா பார்ட்டிக்கு போய் நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? வாங்க போலாம். கடவுளே, இவங்க போனா பிரச்சனை பண்ணுவாங்களே. இல்ல, இவங்களால எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். பிரக்யா, நீ உன்னோட போனை மறந்துட்ட. ஆமாமா, கொடுங்க. இந்தா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்றீங்க? தொல்லை பண்றேன். உன்னை தொல்லை பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தொல்லை பண்ணா உங்களால தாங்க முடியாது. ஸ்டார்ட் பண்ணி தான் பாரு. போனை கொடுங்க. எடுத்துக்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நீ கையில கொடுங்க. என்ன பண்றீங்க? போன். எதுக்கு நீ இப்படி ஓடுற? கேள்வி கேட்காம நீ சீக்கிரம் என் கூட வா. பிரக்யா அண்ணன் கூட தான் இருக்கான்னு எனக்கு தோணுது. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல என்னாச்சு உங்களுக்கு? வேற யாரும் இல்ல. அலியா, தனு, நீங்க மாமாவோட ரூமுக்கு போறீங்களா?
அவங்க 2 பேரும் வராங்கன்னு நமக்கு ஹிண்டா கொடுக்க. ஷிட், போன் அப்படி. நீ ஒரு வேலை பண்ணு, இதுக்குள்ள ஒளிஞ்சுக்க. என்ன ஒளிஞ்சுக்க? என்னாச்சு? யாரும் வந்து உட்கார மாட்டாங்க, நீ முதல்ல இங்க ஒளிஞ்சுக்க. இல்ல, நான் ஒளிஞ்சுக்க மாட்டேன். ஐயோ, நீ இருக்கியே, உன்கிட்ட சொல்லிட்டு இருந்த வேலைக்காவது. நானே பாத்துக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டல. என்ன பண்றீங்க நீங்க? இடிக்க போகுது. ஒன்னும் இடிச்சுக்க மாட்டேன். என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. என்னை இறக்கி விடுங்க முதல்ல. ஆலியாவும் தனுவும் உன்னை என் கூட இப்படி பார்த்தாங்கன்னா ஆலியா என்ன சொல்லுவா, தனு என்ன பேசுவா? தனுக்கு பயப்படுறீங்களா? ஹலோ மேடம், நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். நான் உனக்காக தான் யோசிக்கிறேன். அவங்க 2 பேரும் உள்ள வருவாங்க, நம்ம 2 பேரையும் இந்த கோலத்துல பாப்பாங்க. அப்ப உன்னை பத்தி என்ன யோசிப்பாங்க? நீ இந்த அபிஷேக்கோட பாத்ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நீங்க இப்படி பேசுறீங்க? நான் ஒளியறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? உனக்கு தான் யாரை பார்த்தும் பயம் இல்லையே. நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, ஒளிய வைங்க. நீ முதல்ல எனக்கு சாரி சொல்லு. லைக் ஐ அம் சாரி, நான் இனிமே உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். ஐ அம் வெரி சாரின்னு சொல்லு. சரி, ஓகே, சாரிலாம் சொல்ல வேண்டாம், நீ உள்ள போ. கபோர்ட் குள்ளையா? ஏன், என்ன ப்ராப்ளம்? இது ரொம்ப சின்னது. நீ என்ன இவ்வளவு பெருசாவா இருக்க? இல்லங்க, நான் லெஹங்காலாம் போட்டிருக்கேன். இதுக்குள்ள போனா லெஹங்காவை இப்படி சுருட்டி மேட்ச் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். கபோர்ட் இவ்வளவு பெருசா இருக்கு. போ 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 போ, சீக்கிரம் போ. என்னங்க? சாரி சாரி சாரி. ஓகே, நீ முதல்ல உள்ள போ, இல்லனா நான் சாரி ஆயிடுவேன். சரி, ஓகே. ஆக்ஸிஜன் சிலிண்டர் கொடுக்கவா? நீ ஏன் இவ்வளவு சத்தமா சொன்ன? சும்மாதான். அதுல என்ன? நீங்களா? யாரோ ரெய்டுக்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். நீங்க இப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பா டவுட் வந்துரும். ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு டவுட் வந்துரும். நான் எதுக்கு நின்ன? அப்பவே நான் போயிருக்கணும். ஓ ஷிட். என்னாச்சு? ஆனா அது டீ கம்பெனியோட ஃபைல் வேணும் எனக்கு, அதுக்காக தான் வந்தேன். இப்போ வேணுமா? பாட்டில தரவா? அது அவங்க 2-3 தடவை ஃபோன் பண்ணாங்க. இருங்க, நான் போய் பார்க்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ. Damn it. இங்க கூட இல்ல. வெளியில போய் தனுகிட்ட கேக்குறேன், அவ கிடைச்சாலா இல்லையான்னு. ஏய், உனக்கு என்ன பி கம்பெனி ஃபைல் வேணுமா? இல்ல, எனக்கு என்னோட ரிங் கிடைக்கல, அதான் எங்க எங்கயாவது இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஓய் லேடி தானோஸ், ஓ ரிங்ஸ் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அபி, ரிங்ல இயரிங் அதுதான் நான் இப்ப போட்டுக்கணும். இது சும்மா ஜஸ்ட் போட்டிருக்கேன், அதுதான் மேட்சிங் இயரிங். சரி, நான் போய் தேடி பார்க்கறேன். How can be so careless? உன் காதோட ஃபைலை நீ எப்படி தொலைக்கலாம்? Not fine. ரிங், அதுதான் இயரிங், ஜுவல்லரி. இயரிங்னா ஜுவல்லரி, அண்ட் ஜுவல்லரி மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அது காதுல இருக்கணும்ல, நீ அதையே தொலைச்சிருக்க. ஜுவல்லரி எவ்வளவு காஸ்ட்லி ஆயிடுச்சு தெரியுமா? பணம் நான் மரத்துல காய்க்குது, அதை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். என்னென்ன பண்ணணும் தெரியுமா? You know? I agree. You know, அந்த இயரிங் ஆர்டிஃபிஷியல், அதனால நான் போய் ஒரு வாட்டி அதை தேடி பார்த்துட்டு வந்து. ஆர்டிஃபிஷியலோ இல்ல சூப்பர்ஃபிஷியலோ எதுவா இருந்தானே, ஜுவல்லரினா ஜுவல்லரி தான். அண்ட் ஜுவல்லரி பெண்களுக்கு அலங்காரம். அலங்கார பொருளுங்கிறதுனால ஜுவல்லரி இல்லாம ஒரு பெண் இன்கம்ப்ளீட்டா இருப்பா. நீ இன்கம்ப்ளீட் தனு, இன்கம்ப்ளீட். Just calm down. நீ நடுவுல பேசவே பேசாத. நீ அந்த டீ கம்பெனியோட ரிங்க தொலைச்சிட அண்ட் என்ன காம் டவுன் ஆக சொல்ற? இப்படி எதுக்காக கபோர்டு திறக்கிறதுக்கு இப்படி தடுத்துட்டு நிக்கிறாரா? ரிங் இல்லனா ஃபைல தான் தனு தேடிட்டு இருக்கா. So upsetting. I don't get it. நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். You're all bad girls and bad girls ஓட நான் வார்ட்ரோப்ல பேச மாட்டேன். You all can leave. Out. கபோர்டுக்குள்ள என்ன 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 வார்ட்ரோப்குள்ள? கபோர்டுக்குள்ள உங்களுக்கு தேவையானது கபோர்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னேன். அது என்னது தேவையானது? தேவையானதெல்லாம் வார்ட்ரோப்குள்ள தான் இருக்கும். நீ ஒரு நிமிஷம் இரு. எது தேவையானதுன்னு சொல்லு. சொல்லிடுவா. என்ன சொல்றது? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வார்ட்ரோப்ல என்ன இருக்கும்? அது வந்து இவருக்கு சொந்தமானது. அதுதான் இப்போ கபோர்டுக்குள்ள இருக்கு. இத பாரு த்ரிஷா, சுத்தி வளைச்சு ஏதோ சொல்லிட்டு இருக்காத. அவதான் பேசுறால.
நீ எதுக்கு இன்டர்ஃபியர் பண்ற? நீ சொல்லு. நான் சொல்ல வந்தது இவரோட பார்ட்டி Dress. இவர் Dress போட்டுக்கலனா அப்புறம் கீழே இறங்கி பார்ட்டிக்கு எப்படி வருவாரு? இவரே Dress போட விடுங்க. ஏன்னா அவர் ஆசைப்பட்ட Dress. நாம கீழே போய் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணுவோம். ஓகே? எக்ஸாக்ட்லி. பெர்ஃபெக்ட். வாங்க வாங்க. ரிஷா ரொம்ப அறிவாளி. அட வாங்கம்மா. என்ன ரெடியாக விடுங்க. நீ உன் ஏறங்க அப்புறமா தேடிக்க. அது ஃபினிஷிங் டச். நான் முதல்ல Dress போட்டுக்கிறேன். நான் முதல்ல எனக்கு தேவையானதை பார்க்கணும். நெல்லு. பிரக்யா எங்க இருக்கா? எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்காங்க. அப்படி எங்க இருக்கணும்? அதான் உனக்கு தெரியுமே. ஹலோ. அபி கூட இருக்கிற மாதிரி தான் அவ சொல்றா. ஆனா நாங்க தான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோமே. அந்த பிரக்யா எங்க தான் போனா? என்ன சோஷோ, எதுக்கு என்ன ஒளிச்சு வச்சீங்க? வேற எங்க ஒளிச்சு வைக்கிறது? பாக்கெட்லயா? என்ன போக விட்டுருந்தீங்கன்னா என்ன ஒளிய வைக்கிறதுக்கு அவசியமே வந்திருக்காது. நீ போயிட்டு இருந்தியா? எப்போ போயிட்டு இருந்த? எங்க போயிட்டு இருந்த? நான் போயிட்டு இருந்தேன். நீங்க கூப்பிட்டதுனால தான் வந்தேன். நீங்க வேணும்னே நீங்களும் மாட்டிக்கிட்டு என்னையும் மாட்டி விடுறீங்க. யாராவது நம்மள இப்படி பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு உங்களுக்கு பயமாவே இல்லையா? இல்லாதது கூட அவங்க யோசிப்பாங்க. அப்போ இருக்கிறது அதுக்கு என்ன? எதுவும் இல்ல. இருக்கிறதெல்லாம் உங்களோட பிரம்ம. பிரம்ம எல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க இப்போ நடந்தது எல்லாமே எதுவும் இல்ல. நான் போயிட்டு இருந்தேன். நீங்க டவல் கேட்டீங்க, நான் கொண்டு வந்து கொடுத்தேன். தட்ஸ் இட். அப்புறம் இப்ப நடந்தது எல்லாமே நீங்க டவல பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போயிருந்தா நடந்திருக்காது. ஏன் உங்க பழக்கத்தை மாத்திக்கவே மாட்டேங்கிறீங்க? அது நீங்க டவல் எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ப்ராப்ளம்க்கு உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. நீங்க எங்க போனாலும் அங்க ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. உங்க கூட இருக்கிறவங்க ப்ராப்ளம்ல மாட்டிக்குவாங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா தப்பு உங்களோடது. நீங்க பாத்ரூம்க்கு டவலை எடுத்துட்டு போகாததால நான் கொண்டு வர வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் ஆலியா தனு வந்தாங்கன்னு நான் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆலியா தனு மட்டும் போகாம இருந்திருந்தா நான் இதுக்குள்ளேயே இருந்து மூச்சு அடிச்சு இன்னும் செத்து போயிருப்பேன். நீ வாயை மூடு. இதுக்கு மேல பேசாத. ரொம்ப உடம்பு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பாரு, உன்னோட இந்த கண்ணு எனக்கு ஒருத்தங்களை ஞாபகப்படுத்துது. கியாரா இல்ல, அப்படி இருக்காது. இவ கண்ணை பார்த்தா எனக்கு ஏன் கியாரா ஞாபகம் வரா? இவளுக்கும் அவளுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? நான் ஏதோ கொஞ்சம் ஓவரா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி என் வாயை மூடி நான் பேசுறதை தடுக்க முடியாது. நான் சொல்றது கரெக்டா தான் இருக்கும். நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? Shit! You bit my hand. இப்ப நான் என்ன பண்ற பாரு. இல்ல, வந்து போறாங்க. அண்ணா, என்னாச்சு? I'll call you back. அண்ணா, Stop! Stop! Stop, I said. அண்ணா என்னாச்சு? Are you okay? என்னாச்சு? எதுமே ஆலியே. என்னாச்சு? நீ இப்போ எதுக்கோ கத்துனியே? நான் எங்க கத்துறேன்? நான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். I was singing. பாட்டு பாடிட்டு இருந்தியா? இவ்ளோ சவுண்டாவா? இல்ல, இது ஒரு புது ஸ்டைல் பாட்டு. அதாவது நமக்குள்ள டென்ஷன் அதிகமாயிடுச்சுன்னா அந்த டென்ஷனை குறைக்கணும்னா இப்படிதான் கத்தி பாடணும். கத்தி பாடணும். ஐயோ, ஓகே. நீ நல்லா தானே இருக்க? என்ன பேசிட்டு இருக்க நீ? அதாவது ஆக்சுவலி எனக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா, நல்லா இருக்குல்ல பாட்டு? நீங்க போங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் ரெடியாக வேண்டாமா? கீழே என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்க போங்க. ஆமா, உனக்கு அது கிடைச்சதா இல்லையா காதோட ஃபைல்? ஏதோ ஒன்று. ஜஸ்ட் கோ. ஓகே ஓகே, நீ ரெடி ஆகு. நான் வரேன். இன்னொரு தடவை என்ன பேய்னு சொன்னீங்க, அப்புறம் பாருங்க நான் என்ன பண்றேன்னு. இனி நான் கூப்பிட மாட்டேன். ஏன்? நீ கடி பாப்போம், அப்புறமா கூப்பிடுறேன். நான் கீழே போறேன். எங்க போற? வெளியே தனுவா ஆலயமும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ போ. அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆனா நீங்க ரெடி ஆகணும்ல? ஆமா, ஆகணும். நான் இருக்கணும்ல? அட அட அட, ஒரு தடவை என்ன அப்படி பார்த்துட்ட,
அடிக்கடி பார்க்கணும்னு தோணுதா? அது ரொம்ப இல்ல 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 உங்களை இப்படி எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்ல. அப்ப போ, வெளியே ஆலியா தன்னை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் அவங்களோட பேசு போ. அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்ல மாட்டாங்க. அவங்க நீயும் அபியும் ஒன்னா ஒரே ரூம்ல. நீ அபிய பாத்ரூம்ல இருக்கும்போது பாத்தியா? நீ அபி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தியா? போதும் போதும், அவங்க என்ன வேணா பேசிட்டோம், நான் அதை பாத்துக்கிறேன். சரி போ, போய் பாத்துக்கோ. சொல்றேன்ல போ. நீ டோரை திறந்து இப்படி 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 போகும்போது நான் உன் பின்னாடி இப்படி 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 வருவேன். அதுவும் பாத்ரோப் இல்லாம வருவேன். பாத்ரோபை கொண்டு வந்து உன் கையில வைப்பேன். அதுக்கப்புறம் ஆலியாவும் தரும பேசுற பேச்சு இருக்கே, உன்னால யோசிக்கவே முடியாது. நீ போமா. இல்ல இல்ல, நான் நீங்க சீக்கிரம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா. என்ன பாக்குற? திரும்ப. இருங்க, திரும்புறேன். உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்ல, நான் திரும்பிக்கிறேன், நீங்க போங்க. இத்தனை வருஷத்துல உனக்கு என்னென்ன ஆசைலாம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க போய் சேஞ்ச் பண்ணுங்க. போறேன், இரு. நீ முதல்ல திரும்ப. நான் திரும்பிட்டேன். எவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டா. I'll be back.